மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பான அறிக்கை தயார் செய்யப்பட்டு பள்ளி கல்வித்துறை செயலாளரிடம் வழங்கப்பட்ட நிலையில் ஆலோசனையானது வழங்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். குறிப்பாக மகாவிஷ்ணு அரசு பள்ளிகளில் பேசிய விவகாரம் என்பது சர்ச்சையானது. அதனைத் தொடர்ந்து அவர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த நிலையில் மகாவிஷ்ணு விவகாரம் குறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரிடம் சமர்ப்பித்திருக்கின்றார். இந்த நிலையில் தற்பொழுது மகாவிஷ்ணு விவகாரம் தொடர்பாகவும் அதே போல இனிவரும் காலங்களில் மகாவிஷ்ணு விவகாரம் போன்று சர்ச்சையான நிகழ்வுகள் நடைபெறக்கூடாது என்பதற்காக சிறப்பு வழிமுறைகளையும் பள்ளிக்கல்வித்துறை வகுத்துள்ளது. அது முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி அது வகுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரண்டு அறிக்கை தொடர்பாகவும் பள்ளிக்கல்வித்துறை வகுத்துள்ள இந்த வழிமுறைகள் தொடர்பாகவும் தற்போது பள்ளிக்கல்வித்துறை அலுவலர்கள், குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் தற்பொழுது முதலமைச்சரின் தனி செயலராக இருக்கக்கூடிய சண்முகம் அவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள். குறிப்பாக இந்த இரண்டு விவகாரம் குறித்து குறிப்பாக அந்த பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அளித்துள்ள அந்த அறிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சங்கள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை வகுத்துள்ள அந்த வழிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து இந்த ரெண்டு விவகாரம் குறித்தும் தற்பொழுது குறிப்பாக முதலமைச்சரின் தனி செயலாளர் சண்முகம் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தி வருகின்றார். இதனைத் தொடர்ந்து இந்த அறிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு மகாவிஷ்ணு விவகாரத்தில் எடுக்கப்படக்கூடிய அந்த நடவடிக்கைகள் குறித்தும் அதே போல பள்ளிக்கல்வித்துறையில் இனி இது போன்ற சர்ச்சைகள் நடைபெறாத வண்ணம் வழிமுறைகளை அமலுக்கு கொண்டு வருவது குறித்தும் முடிவுகள் வெளியாக இருக்கின்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி கீதன்.